Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 1 Exercise 1.4 First question பாருங்க. The technology matrix of an economic system of two industries is 0.50, 0.30, 0.41, 0.33. Test whether the system is viable as per Hawkins-Simon conditions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அதை எப்போவுமே பின்னு டினோட் பண்ணுவோம். The system is viable as per Hawkins-Simon conditionறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது பாசிட்டிவாக இருக்கணும். இன்னொன்று ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸோட டயகனல் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து சிஸ்டம் இஸ் வயபிள் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? கண்டிஷன் இதுதான் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் கிவன் பி மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிடலாம். 0.50, 0.30, 0.41, 0.33. ஸோ கண்டிஷனில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று வரும், அதுவும் என்னென்னு எழுதிடலாம். 1 0 0 1. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் 2 ரோ 2 காலம் இருக்கனால 2 ரோ 2 காலம் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அடுத்தது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 0 0 1 மைனஸ் 0.50, 0.30, 0.41, 0.33. that is equal to 1 minus 0.5. அப்போ 0.50. 0 minus 0.3 minus 0.30. 0 minus 0.41 minus 0.41. 1 minus 0.33. அப்போ வந்து 0.67. I minus B ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் I minus B கண்டுபிடிச்சிடலாம். 0.50 minus 0.30 minus 0.41, 0.67. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டயகனல்ஸை மல்டிபிள் பண்ணும். 0.50 into 0.67 மைனஸ் இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணும் இல்லையா. மைனஸ் 0.30 into மைனஸ் 0.41. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் 0.335 minus 0.123 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0.212. 0.212 வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 0. ஸோ இது ஒரு கண்டிஷன், பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது இன்னொரு கண்டிஷன், டயகனல்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? 0.50, 0.67 பாசிட்டிவாக இருக்கா? ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இது நம்ம எழுதிட்டா போதும். ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கேன் பாருங்க. since the diagonal elements of I minus B are positive and determinant value of I minus B is positive. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். therefore Hawkins-Simon conditions are satisfied, hence the given system is viable அப்படின்னு எழுதிட்டா போதும். நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சது எப்படி அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த கண்டிஷனையும் எழுதி சொல்லணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Second condition பாருங்க. The technology matrix of an economic system of two industries is 0.6, 0.9, 0.20, 0.80. Test whether the system is viable as per Hawkins-Simon conditions. So same first question எப்படி சால்வ் பண்ணோமோ அதே கண்டிஷன். ரெண்டு என்ன, டயகனல் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் I minus B மேட்ரிக்ஸோடது. அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் பி மேட்ரிக்ஸ் என்ன, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதலாம். 0.6, 0.9, 0.20, 0.80. அடுத்து I மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். 1 0 0 1. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? I மேட்ரிக்ஸ் மைனஸ் B மேட்ரிக்ஸ். 1 0 0 1 மைனஸ் 0.6, 0.9, 0.20, 0.80. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 1 மைனஸ் 0.6, 0.4. 0 minus 0.9 minus 0.9. 0 minus 0.2
0.20 minus 0.20. 1 minus 0.80, 0.20. இது வந்து I minus B. இப்போ இதோட determinant value கண்டுபிடிக்கலாம். Determinant of I minus B is equal to determinant of 0.4 minus 0.9 minus 0.20, 0.20. 0.4 into 0.20, 0.08 minus. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம்லேயே நான் இதை மல்டிப்ளிகேஷன் எழுதி சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும், மைனஸ் பண்ணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 0.08. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 9 2s are 18. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ப்ளஸ்ன்னு மாறிடும். 0.18. இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணால் பெரிய நம்பருக்கு மைனஸ் 0.10. மைனஸ் வேல்யூ வருது பாருங்க. இப்போ நம்மளோட வேல்யூ நெகட்டிவ்ல வந்தால் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லையா? ஸோ கண்டிஷன் வந்து எழுதிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் I மேட்ரிக்ஸ் மைனஸ் B மேட்ரிக்ஸ் லெஸ் தென் 0, தட் இஸ் நெகட்டிவ். இதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இப்போ statement மட்டும். Since determinant value of I matrix minus B matrix is negative, Hawkins-Simon conditions are not satisfied. The given system is not viable. சரிங்களா? ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைன்னு நம்ம எழுதிடலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The technology matrix of an economic system of two industries is 0.50, 0.25, 0.40, 0.67. Test whether the system is viable as per Hawkins-Simon condition. So same method, மூணாவது sum. சொல்யூஷனில் B மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிடலாம். 0.50, 0.25, 0.40, 0.67. சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் வேணும். 1 0 0 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் B மேட்ரிக்ஸ் 1 0 0 1 மைனஸ் 0.50, 0.25, 0.40, 0.67. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 1 மைனஸ் 0.05 அப்போ 0.50. 1லேருந்து 50 மைனஸ் பண்ணால் சேம் 0.50. 0 மைனஸ் அப்போ மைனஸ் 0.25. 0 மைனஸ் 0.40 அப்போ மைனஸ் 0.40. அடுத்து 1 மைனஸ் 0.67, 0.33ன்னு கிடைக்குமா? கிளியரா? இப்போ டயகனல்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் B மேட்ரிக்ஸ் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? 0.50 into 0.33 மைனஸ் மைனஸ் 0.25 into மைனஸ் 0.40. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண 0.165 மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ 0.1 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.1 மைனஸ் 1 0 ஆகிடும். 0.065 அண்ட் இது வந்து பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தேன் 0. ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்போ எழுதிடலாமா? டயகனல்ஸும் பாசிட்டிவ்ல இருக்கு. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் I மேட்ரிக்ஸ் மைனஸ் B மேட்ரிக்ஸும் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் வயபிள். அது எழுதிட்டா போதும். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். சின்ஸ் த டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் I matrix minus B matrix are positive and determinant value of I matrix minus B matrix is positive. Therefore, Hawkins-Simon conditions are satisfied. Hence, the given system is viable. அப்படின்னு எழுதிட்டா போதும். மூணு கொஸ்டினுமே ஒரே மெத்தட் தான். ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிற ஏதாவது டவுட் நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.